ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலோடு அருமை போதகருக்கும் என்னுடைய நண்பருக்கும் திருச்சபையினுடைய செயற்குழுக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதிக்கு நேராக நாம் கடந்திருக்கின்றோம். இது இரண்டாவது வெள்ளிக்கிழமை உபவாச கூடுகை. ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நமக்கு பதில் தருகின்றார். நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குகின்றார் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல சாட்சிகளை நாம் என்ன செய்ய முடியும், நாம் கேட்க முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அருளி செய்திருக்கின்றார். நிச்சயமாக நாம் ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு வார்த்தை நாம் நம்முடைய சிந்தனைக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை இந்த வசனமானது நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு வசனம்தான், அதிகமாக நாம் உபயோகப்படுத்துகின்ற வேத வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பழைய ஏற்பாட்டிலே அநேக வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் உண்டு. அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் பல வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல வார்த்தைகள் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, வழிநடத்துகிறது, நம்மை தைரியப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளும் நிறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக ஒரு வேத வசனமானது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேற எந்த வேத வசனங்கள் நாம் கேட்கின்றோமோ இல்லையோ, இந்த வேத வசனத்தை நாம் அடிக்கடி நாம் என்ன செய்கின்றோம், நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை வைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கின்றோம். ஆண்டவரும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், கேளுங்கள் என்று சொல்லி. ஆகவே தாராளமாக என்ன செய்கின்றோம், ஆண்டவரிடத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வரிசையில் தான் இந்த வேத வசனமும் நமக்கு இருக்கிறது. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி என்ன செய்கிறது, நமக்கு ஒரு உறுதிமொழியோடு ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். இந்த நாளிலே நாம் எடுத்து வாசிப்போம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தினுடைய சில பகுதிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரிந்த பகுதி தான். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திபேரியுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவனுக்கு ஒரு குறை இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய குறை இருக்கிறது. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இவன் பிறவி குருடன் அல்ல, இவன் இரும்பு உலோகத்தினாலே
கண் குருடாக்கப்பட்ட மனிதன் என்று என்ன செய்கிறார்கள், கூறுகின்றார்கள். இவன் ஒரு யூத குலத்தைச் சேர்ந்தவன் அல்ல, ரோம குலத்தைச் சேர்ந்தவன். ரோம குலத்தைச் சேர்ந்த இந்த மனிதன் இரும்பு உலோகத்தினாலே அவன் கண் குருடாக்கப்பட்டதான ஒரு ரோமன். இன்றைக்கும் நம்முடைய இடங்களிலே, நம்முடைய ஊர்களிலே பலர் என்ன செய்கின்றார்கள், குருடர்களாக இருக்கின்றார்கள். அது இயற்கையான குருட்டுத்தன்மையாக இருக்கின்றவர்களும் உண்டு, குருட ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. பிச்சை எடுப்பது அவருடைய குல தொழிலாக என்ன செய்கின்றார்கள், அதை மாற்றி விடுகின்றார்கள். இப்படிப்பட்டதான குறைபாடுகள் உள்ளவர்கள் நம்மிடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறதான காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அந்த விதத்தில் தான் இவன் இரும்பு உலோகத்தினாலே அவனுடைய கண் குருடாக்கப்பட்டதான ஒரு மனிதன். இவன் என்ன செய்கின்றான் என்றால், எரிகோவுக்கு வருகின்றார்கள். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அங்கே அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த பர்த்திமேயு குருடனானவன் எருசலேமுக்கு அருகாமலே இருக்கிறதான ஜோர்டானுடைய எல்லை பகுதியிலே இருக்கின்றதான ஒரு மனிதன். இவனுடைய காலையிலே என்ன செய்கின்றார்கள், அவனை கொண்டு வந்து விடுகிறார்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக பாம்பேக்கு போயிருந்தேன். அங்கே போகின்ற பொழுது சேரி பகுதி, இந்த சேரி பகுதியில் அநேக பிள்ளைகளை அதாவது ஊனமுற்றவர்களாக மாற்றுவதற்கு பல முயற்சிகளை என்ன செய்கின்றார்கள், எடுக்கின்றார்கள். நன்றாக கை கால் இருக்கின்றவர்கள் நாம் என்ன செய்ய மாட்டோம், பிச்சை கொடுக்க மாட்டோம். ஆகவே ஒருவேளை கை இருக்கின்றால் கையை ஒடித்து விடுகின்றார்கள், காலை இழைச்சுகின்றார்கள், ஒடித்து விடுகின்றார்கள், கண்ணை குருடாக மாற்றி விடுகிறார்கள், அல்லது நம்முடைய அங்கங்களில் இருக்கின்ற ஏதாவது ஒரு குறையை வைத்து மனிதனிடத்தில் பிச்சை எடுக்கிறதான குலத்தொழிலாக பலர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நான் நேரடியாக என்ன செய்தேன், அதை பார்த்தேன். அந்த விதத்தில் தான் இந்த பரிதுமையு என்கிறதான குருடனும் அவன் என்ன செய்கின்றான், அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார், நிறைவாக்குவார் என்று. இதுவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மக்கள் நினைச்சுகின்றார்கள் அவனை கடந்து நினைச்சுகின்றார்கள், கடந்து போகின்றார்கள். எத்தனையோ மக்கள் நினைச்சுகின்றார்கள் அவனை கடந்து போகின்றார்கள். ஒருவேளை அரசு துறையில் இருக்கின்றவர்கள் கடந்து போகின்றார்கள், அல்லது பொதுமக்கள் நினைச்சுகின்றார்கள் கடந்து போகின்றார்கள், பல்வேறு தரப்பட்டதான மக்களும் நினைச்சுகின்றார்கள் கடந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யவில்லை, அவனுக்கு சாதாரண மனிதர்கள் தான் நினைச்சுகின்றார்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போகின்றார்கள் என்று சொல்லி அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான சத்தம் அவனுக்கு என்ன செய்கின்றது, கேட்கின்றது. நம் ஒவ்வொருவருக்குமே செவி திறன் உண்டு. ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு, செவி திறன் உண்டு. ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே நாய் வளர்ப்போம் என்று சொன்னால், இந்த நாயானது நம்முடைய வீட்டில் ஒரு வாகனம் இருப்பது என்று நாம் வைத்துக் கொள்வோம். அந்த வாகனம் நாம் தூரத்தில் வருகின்ற பொழுது இந்த நாய்க்கு என்ன செய்துவிடும், நாய்க்கு தெரிந்துவிடும். அப்பொழுதே அந்த சத்தத்தை என்ன செய்துவிடும், கொடுத்து விடும். இந்த விதத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு செவி வெளியாக அந்த ஒரு சத்தம் நமக்கு நிச்சயமாக தெரியும். ஒருவேளை நாம் சில நேரத்தில் நாம் கடந்து போய்விட்டால் நம்முடைய வாசம் சிலரை என்ன செய்து விடுகிறது, நாம் கடந்து போகின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கிறதான வாசம் இவர்தான் என்ன செய்கிறார், வருகிறார். நாம் பார்த்திருக்க மாட்டோம், ஆனா என்ன செய்யும், நமக்கு தெரியும் இவர் தான் என்ன செய்கிறார். ஏன்னா அவர் தான் அந்த சென்டர் என்ன செய்திருப்பாரு, அந்த சென்டர் என்ன செய்திருப்பாரு, அடிச்சிருப்பாரு. நமக்கு நம்முடைய நுகர்கின்ற தன்மை தெரியும், அல்லது கேட்கின்ற தன்மை தெரியும். யார் பேசுகின்றார் என்பதை நாம் பார்க்காமலே என்ன செய்ய முடியும், இவர்தான் பேசுகிறார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் கடந்து வருகிறார். எத்தனையோ
மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நினைச்சுகின்றார்கள். அந்த தெருக்களிலே கடந்து போனாலும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவன் நினைச்சுகின்றான். நீங்கள் திரும்ப எடுத்து வாசியுங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று நினைச்சுகின்றான், கூப்பிடுகின்றான். சுருக்கமான ஒரு வார்த்தை. பொதுவாக அதிகமாக பெண்கள் அதிக ஜெபங்கள் என்ன செய்வார்கள்? மணிக்கணக்காக ஜெபிப்பார்கள். ஆண்கள் மணிக்கணக்காக ஜெபிப்பது மிக 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 குறைவு. அப்படிதானே? பெண்கள் மணிக்கணக்காக என்ன செய்து விடுவார்கள்? ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு அதில் மணிக்கணக்காக ஜெபிக்கிறது தான் அது ஒரு திருப்தியாக இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நேரம் மணிக்கணக்காக என்ன செய்யறதில்லை, நாங்கள் ஜெபம் பண்ணுறதில்லை. குறைவான ஆனால் சுருக்கமாக நறுக்குன்னு என்ன செய்திருவோம், நாங்கள் நறுக்குன்னு சொல்லி 4 வார்த்தையில் என்ன செய்திருவோம். அது ஆண்டவருடைய மனதை என்ன செய்துவிடும், தொட்டு விடும் இல்லையா? சின்ன வயதில் எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கின்றோம். என்னுடைய பேத்திக்கும் அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம். என்னது என்று சொன்னால், இயேசு தேவனே, என் ஜீவனே, ஐயாவுக்கு நன்றாக தெரியும், இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும், ஆமென். இயேசு தேவனே, இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும், ஆமென். இல்லையா? பெரிய ஜெபம் இல்லையா? ரொம்ப சுருக்கமான ஒரு ஜெபம். இது என்னுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபம். இன்று வரைக்கும் என்ன செய்ய முடியவில்லை, அது மறக்கவும் முடியவில்லை. என்னுடைய பேத்திக்கும் அதை என்ன செய்கின்றோம், அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். காலையில் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால, இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும், ஆமென். அவ்வளவுதான். அப்ப சுருக்கமான ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். ஆண்டவருடைய மனதை கவர்ந்து இழுக்கின்ற வண்ணமாக, ஆண்டவர் நம்மேலே அவருடைய கவனத்தை திசை திருப்புகின்ற வண்ணமாக நம்முடைய வார்த்தைகள் சரியாக என்ன செய்ய வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். இந்த பர்த்திமேயு என்கிறதான இந்த குருடன் என்ன செய்கின்றான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இல்லையா? அப்ப எத்தனையோ மக்கள் கடந்து போகின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து போகின்ற பொழுது ஒரு வார்த்தை அவரை என்ன செய்கின்றது, திரும்பி பார்க்க வைக்கிறது. அவருடைய கவனத்தை என்ன செய்கின்றது, இந்த குருடனை பார்த்து திரும்ப வைக்கின்றது. அதான் நீங்க இங்கே பார்க்க முடியும். நசரேயனாகிய இயேசு, நீங்கள் மற்ற பகுதிகளில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நசரேயனாகிய இயேசு என்கிறதான வார்த்தை வேறு யாரும் என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவே இல்லை. மற்ற நிறைய காரியங்கள் வேத புத்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பல சூழ்நிலைகளை வர்ணித்திருக்கின்றார்கள், கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நசரேயனாகிய தாவீதின் குமாரன் என்று என்ன செய்யவில்லை, வேறு யாரும் பயன்படுத்தவில்லை. ஆகையினால்தான் ஆண்டவர் பக்கத்தில் வந்த உடனே, எனக்கு நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே. இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதான நாமும் கூட, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் ஐயா. ஆண்டவருடைய கவனத்தை திசை திருப்புகின்ற வண்ணமாக, ஆண்டவர் நம்மை உற்று நோக்குகின்ற வண்ணமாக, ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறாரோ அதை அவரை கவர்ந்து இழுக்கின்ற வண்ணமாக நம்முடைய வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும், சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். அதனால் ரொம்ப நேரம் ஜெபம்னா தவறு என்று நினைச்சவில்லை, சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு, சிலருக்கு அதிகமான நேரங்கள் கொடுத்தால்தான் ஒரு மன திருப்தி ஏற்படும், அதுவும் தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய
கவனத்தை திசை திருப்புகின்ற வண்ணமாக சுருக்கமான ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். இப்படி அவர் கேட்கின்ற பொழுதுதான் அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். நமக்கும் கூட அப்படிதான். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ரொம்ப காலமாக நீயும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. அதனால்தான் மற்றவங்களாம் என்ன செய்வாங்க, இங்கே ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், இங்கே ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார், நீங்கள் என்ன செய்யணும், பல தோட்டங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும், அல்லது கோபுரங்களுக்கு தேடி என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை என்ன செய்வார்கள்? கொடுப்பார்கள். ஆகையினால தான் அநேக மக்கள் தோட்டங்களையும் கோபுரங்களை நோக்கி என்ன செய்கின்றார்கள்? பயணம் செய்கின்றார்கள். அங்கே போய் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையை என்ன செய்தேன், நான் வாசித்தேன். அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று எழுதப்பட்டிருந்தது. நானும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இஸ்ரேல் நாட்டிற்கு நேராக நாங்கள் கடந்து செல்கின்றோம். இஸ்ரேல் தேசத்தில் கெத்சமனே என்று இருக்கிறதான அந்த இடத்துக்கும் நாங்கள் நினைச்சுக்கிறோம், நாங்கள் போகிறோம். ஒருவேளை உங்களுடைய ஜெபங்கள், ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் நீங்கள் எங்களுக்கு அந்த ஜெப குறிப்பை எழுதிவிட்டு அந்த ஜெப குறிப்போடு கூட எதையும் வைக்க வேண்டும். உங்களுடைய அன்பு பரிசாக, தொகையாக என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் கெத்சமனேல போய் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அந்த பிரார்த்தனை உடனே என்ன செய்துவிடும், உடனே என்ன செய்விடும், அது கேட்கப்படும். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து கெத்சமனேல இருந்து என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து கெத்சமனேல அவர் ஜெபித்தார். ஆகவே அந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது போல நாங்களும் அந்த இடத்துல ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் அனுப்புகின்ற பொழுது அதை உடனே என்ன செய்வார், கேட்பார். எத்தனை மக்கள் அதை அந்த செய்திக்கு பணம் கொடுத்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இப்படிதான் பல மக்கள் என்ன செய்கின்றார்கள், நம்மை அதட்டுகின்றார்கள், அல்லது சில ஆலோசனை என்கிற பெயரில் இங்கே இருந்து ஜெபித்தால் ஆண்டவர் கேட்க மாட்டார், அதற்கென்று இருக்கிறதான ஒரு இடத்துல சென்றால்தான் ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி தவறாக வழிநடத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் என்ன செய்கின்றோம், இருக்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு அழகான வேத வசனத்தை கொடுத்திருக்கின்றார். எங்கே 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகின்றீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கின்றார், அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறேன் என்று என்ன செய்திருக்கிறார், நமக்கு உத்தரவாதம் நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு ஒரு பிராமிஸ் தந்திருக்கிறார். 2 பேர் வந்தீங்கன்னா அல்லது 3 பேர் வந்தீங்கன்னா அந்த இடத்துல வருவேன் என்றல்ல, அந்த இடத்துல என்ன செய்கின்றேன், இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்படி என்றால் நாம் சிறு பந்தையாக, சிறு கூட்டமாக நாம் கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மத்தில் இருக்கின்றார் என்கிற உணர்வு நமக்கு என்ன செய்யப்பட வேண்டும், நமக்கு ஏற்க வேண்டும் இல்லையா? இப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? இந்த இடத்துல இருக்கிறாரா? இந்த இடத்துல என்ன செய்யறாரு? நம்ம வேற எங்கேயும் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம வேற எங்கேயும் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரே என்று சொல்லி நாம் கூப்பிடுகின்ற பொழுது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கின்றார், ஆண்டவர் நம்மளுடைய நம் என்ன காரியத்துக்காக நாம் கேட்கின்றோமோ அந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் வல்லவர் இல்லையா? நம்முடைய வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 145 18வது வசனம். சங்கீதம் 145 18 எடுத்தவர்கள் வாசியுங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், அருகிலே இருக்கிறார். உண்மையாக ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் எங்க இருக்கிறாராம், நமக்கு பக்கத்தில் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணோமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவரை நாம் துதித்தோமா, பாடினோமா, ஆண்டவரை என்று சொல்லி என்ன செய்தோம், நமக்கு ஜெபம் பண்ணோம்.
இல்லையா? அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு மத்தியிலே நினைச்சிருக்கிறார், அங்கேயே இருக்கிறார் இல்லையா? இந்த பர்த்திமை என்கிறதான இந்த குருடனும் நினைச்சுகின்றான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இல்லையா? ஆண்டவருடைய எத்தனையோ மக்கள் அவரை சுற்றிலும் நினைச்சதார்கள், கடந்து வந்தார்கள். எத்தனையோ மக்கள் நினைச்சதார்கள், கடந்து வந்தார்கள். அவரை பின்தொடர்ந்து கடந்து வந்தவர்கள் உண்டு, அவருடைய அருகாமலை நின்று கடந்து வந்தவர்கள் உண்டு. ஏராளமான மக்கள் கடந்து வந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தனி மனிதனுடைய சத்தத்தை, ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற பொழுது ஒரு தனி மனிதனுடைய சத்தம் என்ன செய்யாது? பொதுவாக எடுபடாது, அப்படிதானே? ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற பொழுது ஒரு தனி மனிதனுடைய சத்தம் என்ன செய்யாது? பெருசா எடுபடாது. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற பொழுது ஒரே ஒரு தனி மனிதனுடைய சத்தம் ஆண்டவரை திரும்பி பார்க்க என்ன செய்தது? ஆண்டவரை அந்த இடத்துல நிறுத்தினது. எத்தனையோ பேர் சொன்னார்கள், அவன் பேசாத, 48வது வசனம், அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். ஆனா அவன் என்ன செய்தான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முந்தி எப்படி சத்தம் போட்டானோ அதை காட்டிலும் என்ன செய்திருப்பான்? உயிரை கொடுத்து என்ன செய்திருப்பான் இல்லையா? ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம் அப்படின்னா இனிமேல் அவனுக்கு என்ன கிடையாது? வாழ்வு கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மீட்பு கிடையாது, அவனுக்கு விடுதலை கிடையாது, அவனுக்கு சுகம் கிடையாது. அதனால என்ன செய்யறான்? ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன செய்கின்றான்? அவன் கூப்பிடுகின்றான். அடுத்த வசனத்தை வாசிங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்யுங்க, அவனை கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி என்ன செய்கிறார்? அப்ப அவனை அழைத்து வருகின்றவர்கள், திடன்கொள், எழுந்திரு, உடனே என்ன செய்கிறார்? உடனே உன்னை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்ன உடனே 50வது வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் என்ன செய்தான்? இயேசுவிடத்தில் வந்தான். ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் பாவிகளாக எண்ணப்பட்ட நம்மை தேடி ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை தேடி வந்தார். நம்மை தேடி வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் மன்னித்தார். மன்னித்து நம்மை புதிய மனுஷனாக ஆண்டவர் என்ன செய்தார்? புதிய மனுஷனாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம தைரியமாக சொல்ல முடியும், சந்தோஷமாக சொல்ல முடியும். நம்மளாம் இப்ப யாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் சத்தமாக என்ன செய்ய முடியும்? தைரியமாக நாம் சொல்ல முடியும் இல்லையா? நம் ஆண்டுடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அவனுக்கு சந்தோஷம் வந்திருக்குமா? சந்தோஷம் இருந்திருக்குமா? இல்லையா? ஒரு பாட்டு கூட பாடியிருப்பான் இல்லையா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன், வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே,
அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இல்லையா? மெதுவா வந்திருப்பானா, வேகமா வந்திருப்பானா? ஆமா. யார் கூப்பிடுறா? யார் கூப்பிடுறா? மகாராஜா என்ன செய்கிறார்? மகாராஜா கூப்பிடுறார். இல்லையா? நமக்கு இயேசுக்கு இன்னொரு பேர் என்ன? மகாராஜா. இல்லையா? இந்த மகாராஜா மீண்டும் நம்மத்தில் என்ன செய்வார்? எப்படி போனாரோ அதே மகாராஜா திரும்ப என்ன செய்வார்? வருவார் என்று நமக்கு என்ன செய்யிருக்கு? நமக்கு தெரியும். இல்லையா? அப்படி என்றால் ரொம்ப சந்தோஷமாக வேகமாக என்ன செய்திருப்பான்? அவன் ஓடி இருப்பான். இல்லையா? கீழே விழுந்தாலும் யாருக்கு இருக்கிறா? கண் தெரியாம தான். ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன வேகமாக என்ன செய்திருப்பான்? அவன் ஓடி இருப்பான். ஓடி தட்டு தடுமாறி அவன் கீழே விழுந்தாலும் தூக்குறதுக்கு யார் இருக்கா? தூக்குறதுக்கு யார் இருக்கா? என் ஆண்டவர் இருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பதாக நான் கூப்பிட்டேன் அல்லவா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான் இல்லையா? அவர் என்ன தூக்குறதுக்கு என்ன செய்றார்? அவர் இருக்கிறார். இல்லையா? அடிபட்டாலும் கீழே விழுந்து தடுமாறி விழுந்தாலும் தூக்கி எடுப்பதற்கு யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகையாலே வந்த உடனே பாருங்களேன், 51வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறானா, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு. இன்னைக்கு பொதுவாக மனிதர்களுக்கு தேவை எது தெரியுமா? என்னது? நான் சொல்லவே இல்லை அப்படின்னோடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களே. அப்போ இது எல்லாருக்கும் தெரியுது இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் எது தேவை? பணம் தான் தேவை. அம்மா அழகா சொல்லிட்டாங்க இல்லையா? பணம் தான் இன்னைக்கு ரொம்ப. ஆமா. ஆண்டவரால் பணம் கொடுக்க முடியுமா? ஆண்டவரால் பணம் கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? பணமா மேல வந்து கொட்டுவாரா? இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், கொஞ்சம் வருஷம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊழியர், அவருடைய பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த ஊழியர் திருச்சியில் இருக்கின்றார். அவருடைய பாடல்களையும் அவருடைய சாட்சியம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். நானும் என்னுடைய நண்பரும் மதுரையில் அந்த ரெக்கார்டிங் நடந்தது. அப்போ பல காரியங்கள் அவர் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவர் குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார் என்றால், அவருக்கு ஏராளமான கடன் இருந்திருக்கிறது. அந்த கடன் இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவரத்தை கேட்ட, ஆண்டவரே இந்த கடன்லாம் என்ன செய்ய வேண்டும்? கடன்லாம் சீக்கிரமாக தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்னார், திருச்சியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்கிறது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் மேல் அறையில் நீ அந்த ரூமில் எடுத்து நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நான் வந்து அந்த ரூமில் என்ன செஞ்சிருவேன்? அந்த அறையில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஊழியக்காரரும் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் மேல் ரூமில் போய் என்ன செய்கிறார்? திறந்து இருக்கிறார். அவர் கோட்டு போட்டிருந்தார். என்னை மாதிரி ஜிப்பா போடல. அதில் கோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பாக்கெட் இருக்கும். அப்புறம் உள் பாக்கெட்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பாக்கெட்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஹேங்கரில் தொங்க போட்டு ஆண்டுவிட்டு அவர் ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே பல லட்ச பணம் வந்து கடன் இருக்கிறது. இந்த பணத்தை நீர் கொடுப்பீர் என்று சொல்லி நம்பி
நீர் சொன்னதுனால நான் எங்கே வந்திருக்கிறேன்? இந்த அறைக்கு, இந்த 5 நட்சத்திர ஹோட்டல் அறைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? வந்திருக்கிறேன் அப்படின்ன உடனே அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தாராம்? அந்த அறையை திறந்து என்ன செய்திருக்கிறார்? அப்படியே வந்திருக்கிறார். வந்த உடனே ஆண்டவர் அவர்கிட்ட கேட்டார், மகனே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்பொழுது கேள், உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே, இவ்வளவு பணம் எனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ன உடனே ஆண்டவர் உடனே என்ன செய்தார்? அப்போ 100 ரூபா தான். இப்போ 500 1000 இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. அப்போ இருந்தது 100 ரூபா. அந்த 100 ரூபா நோட்டு அப்படியே கட்டுக்கட்டாக எடுத்து என்ன செய்தார்? கட்டுக்கட்டாக எடுத்து யார்கிட்ட கொடுத்தார்? அந்த ஊழியர்கிட்ட என்ன செய்தார்? கட்டுக்கட்டாக எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா! அதானே பார்த்தேன். நமக்கும் அப்படியே ஆண்டவர் அப்படியே கட்டுக்கட்டாக எடுத்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் அப்படி கொடுத்துருவாரா? அதானே நம்ம ஆட்கள் இருக்கே, கட்டுக்கட்டாக எடுத்துவார், எடுத்து கொடுப்பார். நான் இதெல்லாம் கேட்டுட்டு கிட்டார் வாசிக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்படியே அவர் முகத்தை என்ன செய்தேன்? அவர் முகத்தை பார்த்தேன். என் மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. என் மனசுக்குள்ள பல்வேறு விதமான சிந்தனைகள், எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா, அறையை திறந்த வந்தார், வந்து 100 ரூபா நோட்டுக்கட்டை, அதுவும் செலவை நோட்டுக்கட்டை என்ன செய்கிறாரு? அப்படியே கொடுத்தாரு. அவர் எல்லாத்தையும் வாங்கி எல்லா கோட்டு பாக்கெட்லையும் வச்சு நிறைச்சிட்டாரு. எப்படி சாரி பார்த்து ஊரில் ஆடவர் சொன்னார் இல்லையா, எல்லா பாத்திரத்திலும் என்ன வை? எண்ணெயை என்ன செய்ய? ஆமாம், எவ்வளவுக்கு எவ்வளோ நிறத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கோட்டை எல்லாத்தையும் நினைச்சிட்டாரு, நிரப்பிட்டாரு. அப்புறம் வைக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. என்னை விட்டு கடந்து போனார் அப்படின்ன உடனே தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம ஆண்டவர் கள்ள நோட்டு என்ன செய்கிறார்? நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்ன? ஆமாம், கள்ள நோட்டா நல்ல நோட்டா என்ன செய்கிறாரு? ஆமாம் இல்லையா? அப்புறம் எனக்கு இன்னொரு எண்ணமும் ஓடிச்சு. என்ன ஓடிச்சு அப்படின்னா, ஒன்று இவர் கள்ள நோட்டு அடிச்சிருக்கணும், இல்லைன்னு சொன்னால் இவர் ரிசர்வ் பேங்கில் போய் என்ன செய்யணும்? என்னது? இந்த 2 காரியம் மனசுல என்ன செய்துட்டு இருக்கு? நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர், நம்முடைய தேவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறவர்? சந்திக்கிறவர். அம்மா சொன்னாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, யாரை கொண்டாவது என்ன செய்வார்? உதவி செய்வார். ஒருவேளை யாரை கொண்டு உதவி செய்யாவிட்டாலும் நம்முடைய உழைப்பை ஆண்டவர் என்ன செய்வார்? இல்லையா? நம்முடைய உழைப்பை ஆண்டவர் என்ன செய்வார்? அதை 30 60 100 என்ன செய்வார்? அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த விசுவாசம், நம்பிக்கை நம்மிடத்தில் நினைச்சுகிறது இருக்கிறது. ஆனால் 100 நோட்டு கட்டாய செலவு நோட்டு கட்டாக நேரடியாக கொண்டு கொடுப்பார் என்று சொன்னால், இல்லையா? நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 72:12 வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 72:12. சங்கீதம் 72:12. சங்கீதம் 72:12. கவனிங்கள், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவன், இப்பொழுது பர்திமேயு என்கிறதானே எளியவனை, அவன் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் கூப்பிடுகிறவனை அவன் என்ன செய்வார்? அவர் விடுவிப்பார். அப்ப அதனால்தான் கேட்கிறார் இயேசு அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், இந்த நெத்தி அடின்னு சொல்லுவோம் இல்லையா, சொன்னா என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை சொன்னாலும் அது 100 வார்த்தையா என்ன செய்ய வேண்டும்?
அல்லது 1000 வார்த்தையாக என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவர் கேட்கின்ற கேள்விக்கு சும்மா வளவளமாக என்ன செய்யக்கூடாது, நிறைய காரியத்தை போட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு பார்வை வேண்டும். ஆகவே நம்முடைய குறைவுகளை நாம் நமக்கு எது தேவையோ அதை ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு குழப்பி நம்மையும் குழப்பக்கூடாது, அவரையும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கிறவரையும் குழப்பிடக்கூடாது. அவன் கோருகின்றான், நான் என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் செய்தாரா? இயேசு அவனை நோக்கி, நீ போலாம், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? உன் விசுவாசம் உன்னை, அவர் விசுவாசத்தோடு தான் என்ன செய்கின்றான்? என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? சுகம் கொடுப்பார். எத்தனையோ மக்கள் அந்த இடத்தை கடந்து என்ன செய்திருக்கின்றார்கள், போயிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் நினைச்சுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திருவிழா என்று சொல்லி கடந்து போனது உண்டு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிறதான மிகப்பெரிதான இரட்சகர் என்ன செய்கிறார்? நம்முடைய அருகிலே கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலின் சத்தங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கேட்கிறார். இன்றைக்கும் குறைவுகளோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு, வேதனையோடு, கண்ணீரோடு யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரத்திலே கேளுங்கள், என்ன கேளுங்கள். ஆண்டவர் கேட்பார், அவனுக்கு என்ன செய்யணும்? அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஒவ்வொரு குறைகளை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்யுங்கள், அதை கேளுங்கள். நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். லூக்கா 18:7, லூக்கா 18:7 வசனம் வாசியுங்கள். லூக்கா 18. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இன்றைக்கு நியாயத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மத்தில் என்ன செய்கிறார்? நம்முடைய வேண்டுதலை கேட்பதற்கு ஆண்டவர் நம்மத்தில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு பர்த்திமை என்கிறதான ஒரு குருடனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால், இன்றைக்கு கண் திறந்து எல்லாருக்கும் கண் பார்வை கொடுத்ததான அத்தனை பேருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் கனப்படுத்தி கொடுப்பார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை ஆண்டவர் என்ன செய்வார்? அதை செய்வார். இந்த இடத்திலேயே நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த இடத்திலேயே ஐயா அவர்கள் இன்னும் ஜெபத்தில் நம்மை வழிநடத்துகின்ற பொழுது என்னென்ன குறைவுகளோடு நீங்கள் கடந்து வந்திருக்கின்றீர்களோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நிறைவாற்றி தருவார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம்.